ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எக்ஸசைஸ் 15.1ல செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following experiments have equally likely outcome explain அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஈக்குவலி லைக்லி அவுட்கம்னா என்ன நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். ஸோ ஈக்குவலி லைக்லி அவுட்கம்னா ஈச் அவுட்கம் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஹஸ் சேம் சான்ஸ் ஆஃப் அப்பியரிங் ஆஸ் எனி அதர். ஓகே, ஸோ ஒரு அவுட்கம் நமக்கு வருது அப்படின்னா அதோட பாசிபிலிட்டியும் மீதி ரிமைனிங் அவுட்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு அவுட்கமும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சொல்கிறது என்னென்னு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு காயின் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்னது ஒரு ஆப்ஷன் ஹெட்டாக இருக்கும், இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் டெய்லாக இருக்கும். இது ரெண்டுக்குமே கண்டிப்பாக என்ன தான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரும். கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டி எடுத்து போடுறோம் அப்படின்னா எல்லா வாட்டியும் கண்டிப்பாக ஹெட்டே வர போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு வாட்டி எடுத்து போகிறோம்னா கண்டிப்பாக டெய்லி வரப்படும். அதை முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதுக்கும் கண்டிப்பாக ஈக்குவலான சான்ஸ் இருக்குது. ஈக்குவலான சான்ஸ் இருந்தால் அது பேர் ஈக்குவலி லைக்லி இருக்கும். ஸோ as the same chance of appearing as any other. ஸோ இதுக்கும் சேம் சான்சஸ் இருக்கிறது தான் ஈக்குவலி லைக் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறோம். ஒரு டைஸ் த்ரோ பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு என்னது 1 தான் வரும்னு நம்ம முதல்ல சொல்ல முடியாது. அதே மாதிரி 3 தான் வரும்னு முதல்ல சொல்ல முடியாது. 5 தான் வரும்னு முதல்ல சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்குமே நமக்கு எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. 1க்கும் ஒரே சான்ஸ் இருக்குது, 2க்கும் ஒரே சான்ஸ் இருக்குது, 3க்கும் ஒரே சான்ஸ் இருக்குது, 4க்கும் ஒரே சான்ஸ் இருக்குது, 5க்கும் ஒரே சான்ஸ் இருக்குது, 6க்கும் ஒரே சான்ஸ் இருக்குது. எது வேணால் வரலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே எப்படி இருக்குது, நம்ம ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஈக்குவல் சான்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா அது பேர் தான் என்ன, நமக்கு ஈக்குவலி லைக்லி ஈவன். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் வருது. கண்டிப்பாக ட்ரூ தான் வரும், ஃபால்ஸ் ஆகும் முதலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈக்குவல் சான்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் சான்ஸ் முதலே வர்றது தான் நமக்கு என்னது ஈக்குவலி லைக்லி ஈவன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ டிரைவர் அட்டம்ப்ட்ஸ் டு ஸ்டார்ட் ஏ கார், த கார் ஸ்டார்ட்ஸ் ஆர் டஸ் நாட் ஸ்டார்ட் அப்படின்னு ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். Outcome is not equally likely. Yeah, not equally likely because the car starts normally only when there is some defect. The car does not start. Okay, so நார்மலாகவே கார் கண்டிப்பாக எப்பயுமே ரெகுலராக 90% ஆஃப் டைம் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் எப்பயாவது ஒரு சில வாட்டி மட்டும்தான் டிஃபெக்ட் இருக்கும், அப்போ மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, கார் ஸ்டார்ட் ஆகிறதும் நாட் ஸ்டார்ட் ஆகிறதும் ஈக்குவலி லைக்லின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது ஈக்குவலி லைக்லி இல்லை. ரெகுலராகவே கார் நம்ம எடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகிடும். ஏதாவது ஒரு சில வாட்டி இந்த ப்ராப்ளம் கார்டு இருக்கும்போது மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக என்னது, நாட் ஈக்குவலி லைக்லி. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எ பிளேயர் அட்டம்ப்ட்ஸ் டு ஷூட் எ பேஸ்கெட் பால், ஷீ ஆர் ஹீ ஷூட்ஸ் ஆர் மிஸ்ஸஸ் தி ஷூட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுவும் கண்டிப்பாக என்னது, நாட் ஈக்குவலி லைக்லி. கண்டிப்பாக பிகாஸ் த அவுட்கம் டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரைனிங் ஆஃப் த பிளேயர். ஒரு பிளேயரோட ட்ரைனிங்கை பொறுத்து தான் அது ஈக்குவலி லைக்லியா நாட் ஈக்குவலியாக டிபெண்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது என்னது, நாட் ஈக்குவலி லைக்லி. ஓகே, ஏன்னா கண்டிப்பாக எல்லா வாட்டியும் ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்னா இவன் 15 கோல்ஸ் இவனும் 15 கோல்ஸ் போடுவான்னு ஈக்குவலாக சொல்ல முடியாது. அது வந்து அந்த பிளேயர் நல்ல பிளேயராக இருந்தால் மேக்ஸிமம் கோல்ஸ் போடுவாங்க, அந்த பிளேயர் ரொம்ப வீக்காக இருந்தால் அப்படின்னா லெஸ் கோல்ஸ் போடுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக என்னது, நாட் ஈக்குவலி லைக்லி. ஸோ தேர்ட் கொஸ்டின். A trial is made to answer a true or false question. The answer is right or wrong. Okay, so இப்போ ஒரு ட்ரூ, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பாக அது எது ஈக்குவலி லைக்லி தான் இருக்கும். ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பாதி வந்து நமக்கு என்ன இருக்கும், ட்ரூ இருக்கும். மீதி பாதி கொஸ்டின் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், ஃபால்ஸாக இருக்கும். பிகாஸ் த அவுட்கம் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்பியர்ஸ் ஈக்குவலி. இது கண்டிப்பாக நமக்கு என்ன தான் இருக்குது, ஈக்குவலான சான்சஸ் இருக்குது. ட்ரூக்கு பாதி சான்ஸு, ஃபால்ஸுக்கு பாதி சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின். a baby is born, it is a boy or a girl. கண்டிப்பாக இதுவும் என்ன தான் உங்களுக்கு ஈக்குவலி லைக்லி. கண்டிப்பாக ஒரு பேபி பார்ன் ஆகுது அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக பாயாக இருக்கணும், இல்லாட்டி கண்டிப்பாக கேர்ளாக இருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு என்னது, ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? அது எதுக்கு ஈக்குவல் சான்ஸ் வருதோ அதுக்கு இன்னொரு வேறு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக டெய்லுக்கும் நமக்கு என்ன தான் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 கொடுக்குறாங்கன்னா மீதி ப்ராபபிலிட்டி ஆஃப் எது எடுத்தாலும் நமக்கு என்ன தான் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கொடுத்துக்கிற கொஸ்டினுக்கும் வேறு ரிமைனிங் நாட் கொஸ்டினுக்கும் ஈக்குவலாக வர்றது ஈக்குவலி லைக்லி ஈவன். ஓகே, தேங்க்யூ.